ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவ நஸ்ரியார். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் பாட்னி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 70 மார்க்கு கொஸ்டின் பேட்டர்ன். 1 மார்க் வந்து ஒரு 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும் 3 மார்க் ஆகட்டும் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஏவேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கண்டிப்பாக விடையளிக்கும். மரபணு பொறியில் உள்ள கருவிகள் எவை? சைட்டோபிளாசம் மரபொலி பாரம்பரியம் என்றால் என்ன? மண்முண்டு பதியம் காற்று முண்டு பதியம் வேறுபடுத்துக. சைப்ரிட் என்பது யாது? டாடா பேலை என்றால் என்ன? தன்மகரந்த சேர்க்கையினை தடுக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் ஏதேனும் 2 உத்திகளை எழுதுக. யூகேரியோட்டுகளில் டிஎன்ஏ இரட்டைப்பாதல் பங்கு பெறும் நொதிகள் யாவை? மரபணு மாற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை கூறு. திசு வளர்ப்பின் பயன்பாடும் ஊடகங்கள் யாவை? திசு வளர்ப்புக்கு பயன்படும் ஊடகங்கள் யாவை ரொம்ப முக்கியம். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 33 கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா மரபு வரைபடம் என்றால் என்ன, இதன் பயன்களை எழுது. உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி சிறுகுறிப்பு வரைக. மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை? டப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடு. ஆரணிய தேர்த்தப்படுதலின் முக்கியத்துவத்தை எழுது. பிபிஆர் 322 என்ற வார்த்தையிலிருந்து நீவீர் அறிந்து கொள்வது என்ன? மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டுபிடித்த அறிவியல் அறிஞர்கள் பெயர்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து தடைக்கெட்டு நொதி தொழில்நுட்பத்தில் எவ்வாறு பயன்படுத்துகிறது? அதே மாதிரி மகரந்த பையோட அமைப்பை படமறிந்து பாகம் குறி. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் தாவர திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கைகளை விளக்குக. நிக்கோட்டியானா தாவரம் அதை நல்லா படிச்சுக்கணும். தனிசெல் புரதம் என்றால் என்ன? தனிசெல் புரத உற்பத்தியில் பயன்படும் நுண்ணுயிர்கள் யாவை? பயன்களை கூறுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடு தொடர்ச்சியுடன் வேறுபாட்டுடன் வேறுபடுத்த. உயிர் தொழில்நுட்பவில் பயன்பாட்டை குறிப்பிடு. தாவர திசு வளர்ப்பின் பயன்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதி இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? குறுக்கேற்றம் செயல்முறையினை விளக்குக. சால்வியா மகரந்த சேர்க்கை இயங்கும் முறை பற்றி வரி. தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் 12th பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.